அதிமுகவின் தேர்தல் அறிக்கையில் 297 வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே அளித்த வாக்குறுதிகளோடு இன்று புதிதாக அரிசி ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருக்கும் விலையில்லா ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும், இலவசமாக விலையில்லா ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும் என்ற வாக்குறுதி வழங்கப்பட்டிருக்கிறது. முதலாவதாக அரிசி அட்டைதாரர்களுக்கு விலையில்லா ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும் என்ற வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக அரிசி அட்டைதாரர்கள் அனைவருக்கும் 1 கிலோ பருப்பு மற்றும் 1 லிட்டர் சமையல் எண்ணெய் இலவசமாக வழங்கப்படும் என்ற அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. 1 கிலோ பருப்பு மற்றும் 1 லிட்டர் சமையல் எண்ணெய் இலவசமாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக 1 டன் கரும்புக்கு 4500 ரூபாய் விலை நிர்ணயம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது. நான்காவதாக நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 3500 ரூபாய் விலை நிர்ணயம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என நான்காவது வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது. ஐந்தாவதாக விவசாயிகளுக்கு உற்பத்தி மானியமாக ஆண்டுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 15000 ரூபாய் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆறாவதாக அதிமுகவின் தேர்தல் அறிக்கையில் கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் வாங்கிய கடன் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் என தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது. ஏழாவதாக ஆட்டோ ஓட்டுநர்கள் சொந்த ஆட்டோ வாங்குவதற்கு 75000 ரூபாய் மானியமாக வழங்கப்படும் என்ற வாக்குறுதி வழங்கப்பட்டிருக்கிறது. எட்டாவதாக அரசு பள்ளி மாணவர்கள் எம்பிபிஎஸ் மருத்துவ படிப்பில் சேருவதற்கு நீட் தேர்வு அமலுக்கு வந்துள்ள நிலையில் அவர்களுக்கான உள் ஒதுக்கீடு 7.5% 10% உயர்த்தி வழங்கப்படும் என இந்த தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஒன்பதாவதாக வீடு இல்லாத குடும்பங்களுக்கு அம்மா இல்லம் திட்டத்தின் கீழ் இலவசமாகவே வீடு கட்டி தரப்படும் என அதிமுகவின் தேர்தல் அறிக்கையில் 9வது வாக்குறுதியாக வழங்கப்பட்டிருக்கிறது. 10வது முக்கியமான வாக்குறுதியாக வேளாண் பணியின் போது விவசாய பணிகளின் போது விவசாயிகள் இயற்கை பேரிடர்களாலோ அல்லது விபத்துகளிலோ விஷப்பாம்பு கடித்தோ வன விலங்குகளால் தாக்கப்பட்டோ உயிரிழந்தால் அவர்களது குடும்பத்திற்கு அரசு சார்பில் 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியும் அதிமுகவின் தேர்தல் அறிக்கையில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிமுகவின் தேர்தல் அறிக்கையில் உள்ள 10 முக்கிய அம்சங்களை இப்போது பார்த்திருக்கிறோம். இது தவிர ஏற்கனவே வெளியிட்ட அந்த 10,000 ரூபாய் உதவித்தொகை, ஆண்களுக்கு இலவச பஸ் பாஸ் மற்றும் குலவிளக்கு திட்டத்திற்கு கீழ் மகளிருக்கு 2000 ரூபாய் என்ற முக்கியமான 3 வாக்குறுதிகளோடு இந்த முறை மேலும் 297 வாக்குறுதிகளை அதையும் இணைத்து வாக்குறுதிகளை அளித்திருக்கிறார்கள். இன்று அறிவித்தவற்றில் முக்கியமானது 1 கிலோ பருப்பு மற்றும் 1 லிட்டர் சமையல் எண்ணெய். இதே போல அரிசி அட்டைதாரர்களுக்கு இலவச ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். மற்றொன்று எம்பிபிஎஸ் படிக்க முயற்சிக்கும் மாணவர்களுக்கு, அரசு பள்ளி மாணவர்களுக்கு 10% அந்த இடஒதுக்கீடு உயர்த்தி வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக தேர்தல் அறிக்கையில் முக்கியமான அந்த 10 வாக்குறுதிகளை நாம் இப்போது